இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஏலக்கி, 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 5 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு, ஏலக்கி, பட்டை இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வறுபட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கறிவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பதத்தோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வேக வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே விடலை. இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பெப்பர் பவுடர் வச்சுருக்கோம், மிளகுத்தூள், இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கலருக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி நம்ம வேக விடுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். சிக்கன் எடுத்து வந்துச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.